எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஜோதிட செம்மல் பிரசன்ன வித்தகர் திருமதி ஐ ஆனந்தி அம்மா அவர்களை மேச ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என மிக சிறப்பாக கூற வருகை தருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலை வணங்குகிறேன். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். ராஜநிலை யூடியூப் சேனல் மற்றும் தொலைக்காட்சி வழியாக குரு பயிற்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் பணிவான வணக்கம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வளர்ந்து கொண்டிருக்கும் நமது மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கம் மற்றும் நமது தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அன்பான வணக்கம். மேச ராசிக்கான குரு பயிற்சி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேச ராசி எப்பயுமே தான் நினைச்சதை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். அவங்களுக்கு விதி மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. நம்ம வாழ்க்கை நம்ம கையில, நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும், ஏன் விதி கையில நம்ம வாழ்க்கையை விடணும் அப்படின்ற மனப்பக்குவம் அவங்க நிறைஞ்சவங்க. எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க எப்பயுமே தனாவட்டா தைரியமா இருப்பாங்க. எந்த குரு பயிற்சி என்னை எதுவும் செய்ய முடியாது, எந்த சனி பயிற்சி என்னை எதுவும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு மன வலிமை ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட ராசி அதிபதி செவ்வாயா. அப்போ மன பலம், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே அவங்களுக்கு உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டு வைகாசி 19ஆம் தேதி, அதாவது 2/6/2026 அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மேச ராசிக்கு குரு பகவான் இது வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்தாரா, இனிமே உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு போக போறாரு. அதாவது உங்களோட முயற்சி ஸ்தானத்திலிருந்து வெற்றி ஸ்தானத்திலிருந்து உங்களோட சுகஸ்தானத்துக்கு போறாரு. அதாவது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் முயற்சியில ஈடுபட்டீங்களோ அந்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை நோக்கி செல்ல போகிறது. போராட்டமான வாழ்க்கையில இருந்து நீங்க மீண்டு வர போறீங்க அப்படின்றது சொல்லலாம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். சுகஸ்தானம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட சொத்து சேர்க்கை மட்டும் கிடையாது, அவங்களோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயமும் அதுதான். இப்ப 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றதுனால தன்னோட 5ஆம் பார்வையால 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. 7ஆம் பார்வையால 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. 9ஆம் பார்வையால 12ஆம் இடத்தை பார்க்க போறார். குரு பார்வை பட்ட இடம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்ன உங்களுக்கு குரு நின்ற வீட்டு பலன்களை நம்ம சிறப்பா பாத்திரலாம். இத ஒரு குரு பயிற்சியில என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அக்டோபர் வரைக்குமே குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அதிசாரமாக அவர் 5ஆம் இடத்துக்கு போய் கேது கூட இணைய போறாரு. அவங்க திரும்ப 5ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் திரும்ப வக்கரத்துல கடகத்துக்கு வரும்போது நம்ம கேது பகவானை கூட்டிட்டு வர போறாரு. அப்போ உங்களுக்கு ஒரு 4-5 மாசம் அவங்க தனிப்பட்ட குருவா பலன் தருவாரு. அதுக்கடுத்து ஒரு 6-7 மாசம் அவர் கேது கூட இணைந்த குருவாக பலன் தர போறாரு. அப்ப உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில குரு கூட சேர்ந்த தனித்த குரு என்ன பலன் தருவாரு, கேது கூட சேர்ந்த குரு என்ன பலன் தருவாரு அப்படின்ற நம்ம 2 விதமா நம்ம பார்க்கலாம். குரு உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால இது வரைக்கும் எனக்கு சொத்தே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சொத்து அமையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு வாகனமாவது வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இது வரைக்கும் இருசக்கர வாகனம் வச்சிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 4 வீலர்ஸாவது வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அது மாதிரி நான் சொத்து வாங்கி பல வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு என்னோட சொத்து மதிப்பு உயரவே இல்லை அப்படின்னு சில பேருக்கு வருத்தமா இருக்கும். இப்போ அவங்களோட சொத்தோட மதிப்பு பல மடங்கு உயரும். என்னடா இது 4ஆம் இடத்துக்கு குரு வந்தா சொத்து எப்படி பல மடங்கு உயரும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். 4ஆம் இடத்துல இருக்கிற குரு தன்னோட 5ஆம் இடமான விசேஷ பார்வையால 8ஆம் இடத்தை பாக்குறாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம்,
ஏன்னா விபரீத ராஜயோகம். அப்போ உங்களோட சொத்துக்களோட மதிப்பு வந்து பல மடங்கு வந்து உயரும். பெண்களாக இருந்தா அவங்களுக்கு வந்து தாய் வழியின் மூலமாக திரண்ட சொத்துக்கள், நகைகள், பணங்கள் வந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கு. அதே மாதிரி பங்கு சந்தையில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய உபரி லாபம் வந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்குது. அதே மாதிரி கல்வியில பின்தங்கிய மாணவர்கள் வந்து இப்ப வந்து கொஞ்சம் வந்து முன்னேற்றமான சூழ்நிலைக்கு வந்து போவாங்க. படிக்கணும்ன்ற ஆர்வம் வந்து அவங்களுக்கு வரும். அதே மாதிரி அரியஸ் பாடங்கள் ஏதாவது இருந்தா அதை வந்து எழுதி முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி தாய் வழி உறவுகள் மூலமாக ஏதாவது ஒண்ணு மனக்கசப்புகள், மனச்சங்கடங்கள் இது இருந்தா அதெல்லாமே வந்து சரியாகி வந்து போயிடும். படிப்புல வந்து இது வரைக்குமே வந்து ஆர்வமே இல்லை, நான் படிக்கவே மாட்டேன்னு சொன்ன பிள்ளைங்க கூட இப்போ வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சொத்து மட்டும் இல்ல, தேக சுகம்ன்றதையும் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து ஏதாவது வைத்தியத்துல வந்து குறைபாடு இருக்கும், இல்ல வைத்தியத்துக்கு வந்து சரியான மருத்துவம் வந்து கிடைக்காம இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல வைத்தியம் வந்து கிடைக்கும். அதுக்கு தகுந்த மருத்துவரை வந்து அவங்களுக்கு வந்து தேடி வந்துருவாங்க. ஒரு இப்ப ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அடுத்து வந்து 10ஆம் இடத்தை வந்து குரு வந்து பாக்குறாரு. இது வரைக்கும் வந்து தொழிலே இல்லை, நிலையான உத்தியோகமே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிலையான நிரந்தரமான தொழில் உத்தியோகம் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து உருவாகிடும். ஏன்னா 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை வந்து குரு பகவான் வந்து பாக்குறாரு. அப்ப முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய வகையில அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து பல மடங்கு வந்து உயரும். இப்ப நான் தொழிலுக்காக வந்து கடனுக்காக நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு வந்து கடன் கிடைக்கல அப்படின்னு வந்து விருப்பப்பட்டவங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து கடன் வீடு தேடி வந்து வரும். அதே மாதிரி சுப விரயங்கள் நிறைய வந்து நடக்கும். வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் செஞ்சு பாக்குறது, வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறது, வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கிறது, இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் சுப பலன்கள் அவங்களுக்கு நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த அனைத்து சுப நிகழ்வுகளும் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு வந்து நடக்கும். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் குருவும் கேதுவும் சில காலங்கள்ல வந்து சேர போறாங்க இல்லையா, அதாவது 5/12/2026 அன்னைக்கு கேது பகவான் வந்து ராசிக்குள்ள, அதாவது 4ஆம் இடத்துக்கு வந்து வராரு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல நீங்க ஏதாவது சொத்து வாங்க போனீங்கனாலும் சரி, விற்க போனீங்கனாலும் சரி, அதுல ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும். அதாவது தவறான விலை நிர்ணயம் வந்து வரலாம். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து குரு வந்து அர்த்தாஷ்டம குருவாதான் வந்து வேலை செய்ய போறாரு. அர்த்தாஷ்டம குருன்னா நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. அவர் வந்து உச்சமடைகிறார். உச்சமடையும் போது வந்து அவர் தன்னோட அனைத்து சுபபலன்களையும் வந்து வாரி வழங்குவார். ஏன்னா உங்களுக்கு மேசராசிக்கு அவரே வந்து பாக்கியாதிபதி, அவரே வந்து விரையாதிபதி. அப்ப பாக்கியம் இந்த ஜென்மத்துல நீங்க என்னெல்லாம் பாக்கிய பலன்கள் அனுபவிக்கணும்னு உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டீங்களோ அனைத்து பாக்கியங்களையும் கொடுப்பாரு. இப்ப இன்கேஸ் நீங்க வந்து குரு கூட கேது வந்து சேர்றதுனால நீங்க வந்து சொத்து விற்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொத்தை வந்து விற்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும், வாங்கணும்னா வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனா இந்த ரெண்டுல என்ன டிராபேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தவறான விலை நிர்ணயம். இப்ப ஒருத்தவங்களோட சொத்து மதிப்பு வந்து ஒரு 10 லட்சம்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து அவங்க வந்து விற்க போறாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு 8 லட்சம் 9 லட்சத்துக்கு வந்து வித்துருவாங்க. இல்ல வாங்க போறாங்க அப்படின்னா 10 லட்சத்து ரூபாய் மதிப்புள்ள சொத்தை வந்து ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. இப்படி வந்து தவறான விலை நிர்ணயத்துல அவங்க வந்து மாட்டக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து சிந்திச்சு நிதானமாக வந்து செயல்படுறது வந்து நல்லது. அதே மாதிரி இப்ப புதிய தொழில் முதலீடுகள் வந்து செய்யறவங்க ஒரு கூட்டு தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அப்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் வந்து நல்லவங்களா, அவங்களால வந்து நமக்கு ஈக்குவலா வந்து முதலீடு போட முடியுமா, அவங்களுக்கு நிறைய திறமை இருக்குதா, அந்த திறமை வந்து நமக்கு வந்து பயன்படுமா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி உங்களோட வாழ்க்கையை நீங்க வந்து அடுத்த நிலைக்கு வந்து எலிவேட் வந்து பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி இப்ப வந்து குரு வந்து 12ஆம் இடத்தை வந்து பாக்குறதுனால நீங்க பல வருடமாக வந்து வெளிநாட்டுல போய் வந்து செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வரும், சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இப்படி உங்க வாழ்க்கையில நீங்க வந்து என்னெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே கிடைக்கும். இது ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து தன்னோட 9ஆம் பார்வையால 12ஆம் இடத்தை பாக்குறாரு. அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து இப்ப வந்து சனி பகவான் வந்து இருக்கிறாரு. குருவுக்கு சனி சம்பந்தம் வரும் காலங்கள்ல எப்பயுமே வந்து கடன் வந்து அடையக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வரும். இந்த குரு சனி சேர்க்கை வந்து யாருக்கெல்லாம் வந்து வருதோ அவங்களுக்கு எல்லாம் வந்து எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் வந்து தீரக்கூடிய அமைப்புகள் வந்து வந்துடும். இப்ப உங்களுக்கு வந்து 10 குடையவன் 11 குடையவனான சனி பகவான கோச்சார குரு பகவான் வந்து பார்க்க போறாரு. அதாவது ஆல்ரெடி 12ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான கோச்சார குரு பகவான் தன்னோட 9ஆம் பார்வையால வந்து பார்க்க போறாரு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல நீங்க வந்து தொழிலுக்காக ஏதாவது கடன் வாங்கினீங்கனாலும் சரி, இல்ல உங்க வீட்டுல ஏதாவது சுப விசேஷங்களுக்காக கடன் வாங்கினாலும் சரி, சொத்துக்களுக்காக கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து அடையக்கூடிய அந்த கடன்கள் எல்லாமே வந்து அடையக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து உருவாயிடும். அப்ப கடனை பத்தி நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப விரயம் வந்து இருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு கடன் வாங்கினா வந்து நம்மளோட தொழிலுக்கு நம்மளால இவ்வளவு வருமானத்துக்கு இவ்வளவு வந்து கடன் கட்ட முடியும் அப்படின்ற ஒரு தெளிவு தன்னம்பிக்கை இருந்தால் தைரியமாக கடன் வாங்கி சொத்துல வந்து நீங்க வந்து முதலீடு பண்ணலாம்.
இப்ப சொத்துல வந்து நீங்க வந்து முதலீடு பண்ற பணம் வந்து என்னைக்குமே வந்து வேஸ்டே ஆகவே ஆகாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது வந்து விலை உயரும் போது வந்து வாங்கின விலையை விட நீங்க வந்து பல மடங்கு வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு லாபம் வந்து கிடைச்சிடும். இப்படி வந்து இந்த குரு பெயர்ச்சி வந்து மேசராசிக்கு ஒரு விதத்துல 2 விதத்துல இல்ல, பல விதமா வந்து அபரிமிதமான சுபபலன்களை வழங்குறதுக்கு வந்து ரெடியா வந்து இருக்கிறாரு. இப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த மேசராசினர் என்ன செஞ்சா இந்த குரு பலன் உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமா வந்து நல்ல பலனை வந்து தருவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து எப்பயுமே வந்து திருச்செந்தூர் முருகன் வந்து நீங்க வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு தான் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான எதிர்காலத்தை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தரும். அதுவும் எப்ப போய் நீங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில நீங்க போயிட்டு வரும்போது ரொம்ப சுபபலன்கள் நடக்கும். அதனால வியாழக்கிழமை வந்து போலாம். வாய்ப்பிற்கு நன்றி. பராபவ தமிழ் புத்தாண்டு வந்துவிட்டது. அதிலும் சிறப்பாக வந்து குரு மாற்றம் செல்ல போகிறார். அதாவது மிதுன ராசியை விட்டு கடகராசிக்கு போகிறார். இந்த 12 ராசியில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து முதல் ராசியாக வந்து மேச ராசி அமைந்துள்ளது. அந்த ராசியில வந்து என்னென்ன நடக்கும், எது மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்து பூராமே வந்து நம்முடைய ஜோதிட செம்மல் திருமதி ஆனந்தி ஐ அவர்கள் வந்து சிறப்பா வந்து நம்மளுக்கு ராஜனின் டிவிக்கு அற்புதமா வந்து ராசி பலனை சொன்னார். அவருக்கும் அவர் குடும்பத்தையும் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.